ஒரு சிறிய அமைதியான கிராமத்தில் பச்சை மரங்களால் சூழப்பட்ட ஒரு அழகான உலகத்தில் பிரதீஷ் என்ற ஒரு பையன் வாழ்ந்தான். அந்த கிராமம் மிகவும் அமைதியானது. காலையில் பறவைகள் கீச்சு, மாலை நேரத்தில் காற்றின் இனிய இசை. ஆனா அந்த கிராமத்தில் ஒரே ஒரு விஷயம் வித்தியாசமாக இருந்தது. அது பிரதீஷ். அவன் மனசு எப்போதும் கேள்விகள் கேட்கும். மற்ற பிள்ளைகள் வெளியில் சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாலும் பிரதீஷ் மட்டும் ஒரே வேற மாதிரி. அவன் அடிக்கடி வானத்தை பார்த்துக்கிட்டு அமைதியா யோசிப்பான். அவன் கண்களில் ஒரு விதமான ஆச்சரியம் எப்போதும் இருக்கும். மற்றவர்களுக்கு சாதாரணமா தோன்றும் விஷயங்கள் கூட அவனுக்கு மட்டும் ஒரு பெரிய ரகசியமா தெரியும். ஒரு நாள் காலை அமைதியான அந்த வீட்டில் பிரதீஷ் வேகமாக சமையலறைக்கு ஓடி வந்தான். அம்மா அம்மா சிரித்தபடி கேட்டாங்க. என்னடா பிரதீஷ்? அவன் கண்களில் மீண்டும் அந்த ஆச்சரியம். அம்மா, வானம் ஏன் நீலமாயிருக்கு? கொஞ்சம் சிரிச்சாங்க. அது கடவுள் அழகா இருக்கணும்னு போட்ட நிறம். ஆனால் பிரதீஷ் முகத்தில் ஒரு சின்ன சந்தேகம் இன்னும் இருந்தது. மாலை நேரம். சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டு இருந்தது. வீட்டு வாசலில் பிரதீஷ் அவன் அப்பாவுடன் உட்கார்ந்திருந்தான். காற்று மெதுவாக வீசியது. அந்த நேரம் மிகவும் அமைதியாக இருந்தது. பிரதீஷ் அப்பாவை பார்த்து மெதுவாக கேட்டான். அப்பா, பறவைகள் எப்படி பறக்குது? அப்பா சிரித்தார். அவன் தலையை மெதுவாக தடவி சொன்னார். பறவைகளுக்கு சிறகுகள் இருக்கு. ஆனா உண்மையான ரகசியம் அதுவில்லை. அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் அவங்க பறக்குது. அந்த வார்த்தைகள் பிரதீஷ் மனசுக்குள் ஒரு புதிய தீபத்தை ஏற்றிக்கொண்டு இருந்தான். மாலை நேரம். சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தான். வானம் முழுக்க ஆரஞ்சு, சிவப்பு நிறங்களால் அழகாக மாறியிருந்தது. பிரதீஷ் தனியாக ஒரு பெரிய மரத்தடியில் உட்கார்ந்திருந்தான். காற்று மெதுவாக வீசியது. இலைகள் சலசல என்று ஒலி செய்தது. அவன் மெதுவாக மேலே பார்த்தான். அவன் கண்களில் மீண்டும் அந்த ஆச்சரியம். அவன் மெதுவாக சொன்னான், இந்த உலகம் இன்னும் என்ன ரகசியம் வைத்திருக்குமோ? அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு சிறிய பிரகாசமான ஒளி பிரதீஷின் அருகே மின்னியது. முதலில் அவன் நினைத்தான், பூச்சி இருக்கும். ஆனா அது சாதாரண ஒளி இல்லை. அந்த ஒளி மெதுவாக அவன் அருகே வந்து சுற்றிக் கொண்டே இருந்தது. பிரதீஷ் மெதுவாக எழுந்தான். அவன் இதயம் கொஞ்சம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவன் குரல் கொஞ்சம் நடுங்கியது. இது என்ன? இது என்ன? அந்த ஒளி இன்னும் கொஞ்சம் பிரகாசமாகியது. அந்த ஒளி திடீரென்று இன்னும் அதிகமாக பிரகாசித்தது. சுற்றிய காற்று மெதுவாக பலமாக மாறாரம்பித்தது. இலைகள் எல்லாம் வேகமாக அசைந்தது. பிரதீஷ் பயத்தில்
ஒரு படி பின் சென்றான். அவன் கண்கள் அதிர்ச்சியால் பெரிதானது. அந்த நேரத்தில் அந்த ஒளியிலிருந்து ஒரு சிறிய குரல் கேட்டது. பிரதீஷ். அவன் நடுங்கிய குரலில் கேட்டான், யாரது? அந்த ஒளி மெதுவாக அவன் முன் நின்றது. பின்னர் அந்த குரல் இன்னும் தெளிவாக ஒலித்தது. பிரதீஷ், நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். முழு அமைதி. காற்று கூட நின்றது போல தோன்றியது. பிரதீஷ் மூச்சை பிடித்தபடி அந்த ஒளியை பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று அந்த ஒளி இன்னும் அதிகமாக பிரகாசித்தது. சுற்றிய உலகம் மெதுவாக மாற ஆரம்பித்தது. வானம் இன்னும் ஆழமான நிறமாக மாறியது. அந்த குரல் மெதுவாக ஆனால் வலிமையாக ஒலித்தது. ஒரு அதிசய உலகத்தை கண்டுபிடி. அந்த வார்த்தைகள் பிரதீஷின் மனசுக்குள் ஒரு புதிய உலகத்தை திறந்தது. அவன் கண்களில் பயம், ஆச்சரியம் இரண்டும் கலந்தது. அந்த ஒளி திடீரென்று இன்னும் அதிகமாக பிரகாசித்தது. சுற்றிய காற்று மெதுவாக பலமாக மாறாரம்பித்தது. இலைகள் எல்லாம் வேகமாக அசைந்தது. பிரதீஷ் பயத்தில் ஒரு படி பின் சென்றான். அவன் கண்கள் அதிர்ச்சியால் பெரிதானது. அந்த நேரத்தில் அந்த ஒளியிலிருந்து ஒரு சிறிய குரல் கேட்டது. பிரதீஷ் நடுங்கிய குரலில் கேட்டான், யாரது? அந்த ஒளி மெதுவாக அவன் முன் நின்றது. பின்னர் அந்த குரல் இன்னும் தெளிவாக ஒலித்தது. பிரதீஷ், நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். சில வினாடிகள் முழு அமைதி. காற்று கூட நின்றது போல தோன்றியது. பிரதீஷ் மூச்சை பிடித்தபடி அந்த ஒளியை பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று அந்த ஒளி இன்னும் அதிகமாக பிரகாசித்தது. சுற்றிய உலகம் மெதுவாக மாற ஆரம்பித்தது. வானம் இன்னும் ஆழமான நிறமாக மாறியது. அந்த குரல் மெதுவாக ஆனால் வலிமையாக ஒலித்தது. ஒரு அதிசய உலகத்தை கண்டுபிடிக்க. அந்த வார்த்தைகள் பிரதீஷின் மனசுக்குள் ஒரு புதிய உலகத்தை திறந்தது. அவன் கண்களில் பயம், ஆச்சரியம் இரண்டும் கலந்தது. காற்று திடீரென்று பலமாக வீச ஆரம்பித்தது. இலைகளெல்லாம் வேகமாக அசைந்தது. அந்த ஒளி இன்னும் பெரியதாக பிரகாசிக்க ஆரம்பித்தது. பிரதீஷ் கொஞ்சம் பயந்தான். அவன் இதயம் வேகமாக துடித்தது. ஆனா அவன் உள்ளே ஒரு வித்தியாசமான தைரியம் மெதுவாக எழுந்தது. அவன் ஒரு படி முன்னே வந்தான். அந்த ஒளியை பார்த்து மெதுவாக கேட்டான், நான் போகலாமா? அந்த ஒரு கேள்வியில் பயமும் இருந்தது. ஆனால் அதைவிட அதிகமாக நம்பிக்கையும் இருந்தது. அந்த நேரத்தில் அந்த ஒளி மெதுவாக அவன் அருகே வந்தது. காற்று இன்னும் பலமாக வீச ஆரம்பித்தது. சுற்றிய உலகம் மெதுவாக மங்க ஆரம்பித்தது. பிரதீஷ் ஒரு நிமிடம் தயங்கினான். ஆனா அவன் மனசுக்குள் ஒரு புதிய தைரியம் உருவானது. அவன் மெதுவாக முன்னே ஒரு படி வைத்தான். அந்த ஒளி திடீரென்று ஒரு பெரிய பிரகாசமான வாயிலாக மாறியது. அதன் உள்ளே தெரியாத ஒரு உலகம் அவனை அழைத்துக் கொண்டிருந்தது. அந்த குரல் மீண்டும் ஒலித்தது, இதுதான் உன் பயணத்தின் ஆரம்பம். பிரதீஷ் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டான். பின்னர்
எந்த பயமும் இல்லாமல் அந்த ஒளிக்குள் நடந்து சென்றான். சில வினாடிகளில் அவன் காணாமல் போனான். சில கேள்விகள் ஒரு புதிய உலகத்துக்கு கதவாக மாறும்.